ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க லோட்டஸ் வினோத் பேசுறேன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ஸோ சென்னையில இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல சென்னையில இருந்து சென்னையிலே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், அவங்களுக்கான மெயினான வீடியோ. ஸோ மொத்தம் நம்ம சென்னையில எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜஸ் அப்படின்றத பார்க்க போறோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 30 காலேஜஸ் இருக்கு. எனக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 காலேஜஸ் இருக்கும். அந்த 50ல 30க்கு மேல வந்துட்டு இப்போ அட்டானமஸ் காலேஜஸ் ஆயிடுச்சு. அட்டானமஸ்னா போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, அவங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கரெக்ஷன் அவங்களே பண்ணுவாங்க. பட் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுமே இந்த காலேஜஸ்க்கு கவர் ஆகும். சரிங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்தெந்த காலேஜஸ் தான் வந்து எந்தெந்த விங்ல அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட நார்த் சைட்ல இருந்து பார்ப்போம். ரெட் ஹில் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது ரெட் ஹில் சைட்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பார்ப்போம். சோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரெட் ஹில் சைட்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா சென்னையில அதிகமான காலேஜ் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் சர்க்கிள்ல. சோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சோ என்னென்ன காலேஜ்னு பாத்துக்கோ வாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஆர்ஐடி ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ், ஐபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜஸ் நம்ம பூந்தமல்லி சர்க்கிள்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் பூந்தமல்லி சர்க்கிள் எல்லா காலேஜ் பார்த்தோம். பூந்தமல்லி நியர்பை குன்றத்தூர்ல சிஐடி, அதாவது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து ஒரு மெயினான அட்டானமஸ் காலேஜ். ஆவடி சர்க்கிள் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் பத்தி பார்ப்போம். ஆவடி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா வெல்டெக் மல்டிடெக், அடுத்து வெல்டெக் ஹைடெக். சோ ஆவடி சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு காலேஜஸ்னா வெல்டெக் ஹைடெக், வெல்டெக் மல்டிடெக். இந்த ரெண்டு காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸ். இது ரெண்டுமே ஒரே குரூப் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ காலேஜும் ஆவடிக்கு பூந்தமல்லிக்கு நியர்பை. பட் நம்ம பூந்தமல்லி சர்க்கிள்ல சொல்லிட்டோம். சோ அதனால வந்துட்டு வெல்டெக் ஹைடெக்கும் வெல்டெக் மல்டிடெக்கும் தான் வந்து இந்த ரெண்டு காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சைடுல இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் பத்தி பார்ப்போம். சோ என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படின்னா பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வள்ளியம்மைன்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர்எம் குரூப், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அது ஒன்று இருக்கு. அடுத்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சைடுல இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் பத்தி பார்ப்போம். சோழிங்கநல்லூர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மெயினான காலேஜ் இந்த காலேஜ் உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இந்த காலேஜ் மெயினா ஒரு அட்டானமஸ் காலேஜ். அதே சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரெண்டும் ஒரே குரூப் தான், ஒரே கேம்பஸ் இருக்கு. ரெண்டு சென்ட் ஜோசப் இருக்கு, இது ரெண்டுமே அட்டானமஸ் காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து என்னன்னா பொன்மார்ன்ற ஏரியால இருக்கு. இது சோழிங்கநல்லூர் விங்ல தான் இருக்கு. சோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். நெக்ஸ்ட் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சோ இந்த 4 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் விங்ல இருக்கு. இந்த 4மே வந்து அட்டானமஸ் காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜ் என்னன்னு பாத்துருவோம். சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜ் தான் இருக்கு. அதுல அட்டானமஸ் காலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். சோ அந்த காலேஜ் பாத்துருவோம் என்னென்ன காலேஜ்னு. எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி இன்ஜினியரிங் காலேஜ். சோ இந்த மாதிரி டோட்டலா நியர்லி 30 காலேஜ் சென்னையில அட்டானமஸ் காலேஜஸ். சோ எல்லா காலேஜஸுமே அட்டானமஸ் ஆயிட்டாங்க. சோ கொஞ்சம் காலேஜ் மட்டும் தான் இன்னும் சென்னை சிட்டில அட்டானமஸ் ஆகல. இவ்வளவு அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்ல ஏதாவது டவுட், இந்த காலேஜோட கட் ஆஃப் ரேஞ்ச் இதெல்லாம் தெரியும்னா நம்ம வீடியோ ரெகுலரா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி எல்லா டீடைல்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நம்ம சேனல்ல கொடுத்திருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.